இருக்கும். சூரிய அந்தரத்தில் உங்களுக்கு கல்யாணம் நடந்தே தீரும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி. நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா. எங்கேருந்து பேசுறீங்க? மனோர் மேடம், திருவள்ளூர் மாவட்டம். யாருக்காக ஐயா பார்க்க போறீங்க? பையனுக்காக பார்க்கணும் மேடம். அவங்க பெயர் சொல்லுங்க. வசந்த். அவங்க பிறந்த தேதி சொல்லுங்க ஐயா. 17/11/2005. 17/11/2005. 2005. பிறந்த நேரம் 6:37 AM. 6:37 AM. பிறந்த இடம் ஐயா? திருவள்ளூர் மாவட்டம் மேடம். திருவள்ளூர். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. ரிஷபராசி. ரிஷபராசி. நட்சத்திரம். ரோஹிணி நட்சத்திரம். விருச்சிக லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் ஐயா? பையனுக்கு கவர்மெண்ட். பையனுக்கு அரசு வேலை தானே? ஆமாம் ஆமாம் சார். வணக்கம் சார். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. இந்த பையனுக்கு அரசு வேலை கிடைக்கலன்னா வேற யாருக்கு கிடைக்கும்? சரி சார், சரி சார், ரொம்ப நன்றி சார். திருக்கார்த்திகை பௌர்ணமி. சரி சார். நீங்க கேட்குறீங்களா பையன் ஆசைப்படுறாரா? உண்மையை சொல்லணும். இல்ல சார், பையன் நான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த உங்களை பார்த்துட்டு சார், இந்த ஜாதகம் பார்த்துன்னே இருப்பேன் சார். கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்குன்னு அதுக்கப்புறமா பையனை வந்து பிஏ டிஃபென்ஸ் எடுத்திருக்கேன் சார். டிஃபென்ஸில், மிலிட்ரியில்? ஆமாம் ஆமாம், டிஃபென்ஸுக்கு படிக்கலாம் சார். டிஃபென்ஸில் இப்போ வந்து வெளிநாடு வெளிமாநிலம்னு வாயெடுத்தேன், அதுக்குள்ளே டிஃபென்ஸ்னு சொல்லிட்டீங்க. அதை சொல்ல வந்தேன். சரி சார். எழுதி வச்சுக்கோங்க. ஜாதகம் இவ்வளவு நாள் இவ்வளவு நேரம் நான் பார்த்த ஜாதகம் வேற, இப்போ அப்படியே என் கண்ணு பல பல பலன்னு பறிக்குது இந்த ஜாதகம். ஏன்னா திருக்கார்த்திகை பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிறந்திருக்கிறானா 1.5 நாள் கழிச்சு. ஆமாம் ஆமாம் சார். செவ்வாய் கூடுதல் சுபத்துவமாகி விருச்சிகமாக இருக்குதா? ஆமாம் சார். உங்கள் பையன் இந்திய இராணுவத்துடைய மிக உயர்நிலை தலைமை பதவியில் இருப்பார். சரி சார், ரொம்ப நன்றி சார். உறுதியாக இருப்பார். இதில் எந்த இதுவும் இல்லை. ஏன்னா அடுத்தடுத்து யோக தசைகள், ராகுதசை, குருதசை, சனிதசை எல்லாமே யோக தசை. சனி தசையும் எப்படியா யோக தசைனா, சனி உச்சனுடைய வீட்டில் உட்காந்துருக்கிறார், உச்ச பௌர்ணமியோட வீட்டில் இருக்கிறார். ஆமாம் ஆமாம் சார். ஐயா, ஒரு நாள் உங்கள் புள்ள சொல்லுவாரியா, இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு ஜோசியர் லைவில் சொன்னார், நான் இராணுவ தளபதி உயர்நிலைமைக்கு வருவேன்ட்டு. அதே மாதிரி நான் வந்திருக்கிறேன்னு உங்கள் புள்ள சொல்லுவார். சரி சார், கண்டிப்பாக வந்து உங்களை பார்ப்பேன் சார். அட்டகாசமான ஜாதகம். பௌர்ணமி சந்திரன், செவ்வாய் ஆதிபத்திய அமைப்புகளில் 6ஆம் இடத்தோடு செவ்வாய் வலிமையாக உட்காந்து சுபத்துவமாக அப்படியே குருவின் பார்வையில் இருக்க, பௌர்ணமி யோகம் இருக்க, ராகு தசை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது குருதசை. குருவின் தசையாக தான் ராகுவும் வேலை செய்யும், அவயோக தசை அது கிடையாது. ராகு தசையிலேயே அவனுக்கு அப்படியே வெளி மாநிலம். ஆக இந்த நான் சொன்ன சுபத்துவ விதிகள் அப்படியே பொருந்தி வருதா? ஆமாம் ஆமாம் சார். இது இதே மாதிரி ஒரு இராணுவ தளபதி யாருன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் பாருங்க, அது அப்படியே உங்க பையன் ஜாதகத்துக்கு இருக்கு. லக்னம் இப்போ ராகுல சனி புத்தி வருது சார். இப்போ செவ்வாய் பார்க்குறாரு, பரவாயில்லைங்க சார். ராகுல சனி புக்தி வந்தால் என்ன பண்ணுவார்? தகப்பனை பிரிவார். 9ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. ட்ரைனிங் ஏதாவது வேலைக்கு அனுப்போம். சரி சரி. ராகுதசையில் சனி புக்தி வந்தால் தகப்பனை பிரியணும். சரி சார், அதான் பார்வை இருக்கா சார்? 4ஆம் பார்வை, செவ்வாய் 4ஆம் பார்வை இருக்கு சனிக்கு. நீங்களே தான் பார்க்குறீங்க, பேசுகிறீங்களாங்க, உங்களுக்கே ஜோசியம் புரியுதுல்ல? சரி, அதான் சார் உங்களை பார்த்தா சார், உங்கள் இப்போ வீடியோ பார்ப்பேன் சார் யூடியூப்ல டெய்லியும். அப்புறம் என்ன, உங்கள் பிள்ளைக்கு மிலிட்ரி நீங்கள் தேர்ந்தெடுக்கல, அது இயற்கையாக யோக ஜாதகங்களில் தானே எல்லாம் அமையுங்க. இந்த பையன் வெளி மாநிலத்தில் தான் செட்டில் ஆவார். தமிழ்நாட்டுக்கெல்லாம் வரவே மாட்டார். வெளி மாநிலத்தில் தான் செட்டில் ஆவார், வெளிநாட்டுக்கு போவார். மிலிட்ரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அட்டகாசமாக இருக்குது. அதே இதில் தானே இவருக்கு அமையும். நீங்கள் என்ன கெடுத்தாலும் இவர் ஆபீசர் அவர். சரி சார், சரி சார், சரி. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க.